தொடர்ந்து நம்ம சப்த கன்னிகள் பார்ப்போம். பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, கௌமாரி, இந்திராணி, சாமுண்டி, வாராகி என்ற 7 தாய் தெய்வங்கள். இவர்களுடைய வழிபாடும் கிராம தேவதைகள் வழிபாடாகவே சென்னையில் பொறுத்தவரை வழங்கப்பட்டு வருகிறது. வேளஞ்சேரி, ராமாபுரம், திருவான்மையூர் ஆகிய இடங்களில் செல்லியம்மன் என்ற வேறு பெயர்களாலும் இவர்கள் வணங்கப்படுகிறார்கள். பெரிய கோயில்களில் திருவிழா என்றால் முதலில் இந்த தெய்வங்களுக்கு படையலிட்டு காப்பு கட்டும் வழக்கமும் இருந்து வருகிறது. மற்றும் நீரோடு தொடர்புடைய கிராம தேவதைகள் சென்னையில் வணங்கப்பட்டு வருகிறாங்க. அதில் கங்கை அம்மன் என்பவரும் இருக்கிறார். நீரோடு தொடர்புடைய தெய்வம் சலவை தொழில் செய்கிறார்கள் அல்லவா. இவர்கள் நீரோடு தொடர்புள்ள தொழிலை செய்வதால் கங்கை அம்மனை தங்கள் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வணங்கி வருகிறார்கள். இவர்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக இருப்பதால் வணங்கும் பழக்கம் இந்த சலவை தொழிலாளர்கள் அதிக வசிக்கும் பகுதிகளில் கங்கை அம்மன் கோயில்களை நீங்கள் காணலாம். சைதாப்பேட்டை, பெசன்ட் நகர் போன்ற இடங்களில் கிராம தெய்வமாக கங்கை அம்மனுக்கு கோயில் உள்ளது. நம்ம இந்த சப்த கன்னியர்கள் ஜோதிட சாஸ்திரம் படி பார்த்தோம்னா பெண் கண்ணீர் விட்டு அழுத சாபம், அதாவது பெண் சாபம் உள்ள ஜாதகங்களுக்கு பொதுவாகவே இந்த சப்த கன்னிகளை வணங்க சொல்லி ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்வார்கள். இவர்கள் கோயிலில் 7 பேர் வரிசையாக இருப்பாங்க. ஒரு கோயிலில் ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இந்த 7 கன்னிமார்களும் சக்தி தேவியை சம்மந்தப்பட்டவங்க. நம்ம பராசக்தியோட அவதாரம் தான் இவர்கள் எல்லாமே. ஸோ இவர்களை வணங்கும் பொழுது நம்மளுக்கு ஜாதகத்தில் இருக்கின்ற கன்னி தோஷம், அதாவது பெண்களால் ஏற்படக்கூடிய சாபம் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.